பொதுவாவே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டம் நிறைஞ்சதா தான் இருக்கும். அந்த போராட்டங்களுக்கு இடையில வரக்கூடிய ஒரு உண்மையான காதல் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய மருந்தா இருக்கும் அப்படிங்கிறத ஐரா படத்துல வரக்கூடிய மேகதூதம் அப்படிங்கிற பாடல்ல அழகா தாமரை அவர்கள் எழுதியிருப்பாங்க. மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும். இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த மேகதூதம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை காளிதாசர் இயற்றிய ஒரு சமஸ்கிருத காவியம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேகங்களை தூது அனுப்புறது தான், காதலுக்கு தூதா அனுப்புறது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இப்ப இது இந்த பாடல்ல எப்படி உபயோகிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசர் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வில் மீண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னவா, நம்மளுடைய காதலுக்கு மேகங்களை நான் தூதா அனுப்பணும், என்னுடைய மேனி மீது சாரல் வேண்டும். என்னவாம், அவளுடைய வாழ்க்கையானது ரொம்பவே வறண்டு போய் பல காயங்களை பார்த்து வந்திருப்பா. அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்தா இந்த காதல் சாரலானது அவன் மேல பொழியணும் அப்படின்னு கேட்டிருப்பா. அதே மாதிரி காளிதாசர் காண வேண்டுமாம். என்னவாம், இவ்வளவு அழகான ஒரு காதல் காவியத்தை காளிதாசர் பார்க்கணும், நம்மளுடைய காதலை பார்த்து அவர் அதன் வழியா கவிதைகளை வடிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பா. வானவில் வரும் வாழ்வில் மீண்டும். என்னவாம், அவளுடைய வாழ்க்கையானது ரொம்ப இரண்டு போயிருக்கும், வெறும் கருப்பு வெள்ளை நிறத்துல மட்டும்தான் இருக்கும் அவளுடைய வாழ்க்கை. அதனால இந்த காதலன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வானவிலினுடைய வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த வண்ணங்கள் எல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையும் வண்ணமயமா மாறிடும் மறுபடியும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இந்த படம் முழுக்க, இந்த படத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா அவள் ஒரு பயத்திலேயே தான் இருப்பான், இந்த காதலும் நம்மளை விட்டு போயிடுமா. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து அவளுக்கு எதுவுமே நல்லதாகவே நடந்திருக்காது, கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அதுக்கப்புறம் அவளுடைய கையை விட்டு போயிடும். அதனால் இந்த காதலுமே அவளை விட்டு போயிருமா, கிடைக்காம போயிருமோ, நிஜமாவே அந்த காதலன் நம்மளை காதலிக்கிறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடவே ஒரு பயத்தோடவே தான் இருப்பான். அதுக்கு அந்த சந்தேகத்தை போக்குற மாதிரி காதலன் சில வரிகள் சொல்லுவான். என்னவா, தும்பை போல தூய அழகை உன்னிடம் தான் காண்கிறேன், அவ பார்க்கறதுக்கு கருப்பா இருந்தாலும் தும்பை மலர் மாதிரி வெண்மையான தூய்மையான அழகை நான் உன்கிட்ட தான் பார்க்குறேன், உன்னை கட்டி அணைக்கிற நாளுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருப்பாங்க. ஸோ அந்த நாளுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த அவளுடைய கஷ்டங்களெல்லாம் போகிறதுக்காகவும் அவளுடைய இன்செக்யூரிட்டிஸ் போகிறதுக்காகவும் சப்போர்ட்டிவாக அந்த காதலன் பேசுவான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக வழிதுணையாக இருக்கிற பார்ட்னர் யாரோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.